welcome back to our session. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா as well as group discussion and இன்டர்வியூக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப காமனான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸ்க்கும் இடையில போய்கிட்டு இருக்கிற அந்த இஷ்யூ. ஓகேவா? ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் தீஸ் டூ கண்ட்ரீஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கான்ட்ரவர்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, அதாவது 3 டெபுட்டி மினிஸ்டர்ஸ் இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் ஃப்ரம் மால்தீவ்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதாவது மால்தீவ்ஸ்ல இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் 3 மினிஸ்டர்ஸ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணாங்க, லக்ஷதீப்க்கு போய் அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல என்ன பண்ணாங்க, அந்த போட்டோஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஷேர் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த 3 மினிஸ்டர்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணாங்க. ஸோ அதில் தான் என்னாச்சு, த ரியல் கான்ட்ரவர்சி வந்து பிகின் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, எதுக்கு இந்தியா மால்தீவ்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் ரொம்ப சிக்னிஃபிகண்டாக இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பாலிசி ஆன் நெய்பர்ஹுட். ஓகேவா? ஸோ நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு நெய்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு நெய்பர் மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸ் சுற்றி தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய சீ ரூட்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், நிறைய செயிலிங் எல்லாத்துக்குமே நமக்கு இந்த பர்டிகுலர் ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசிக்கு கீழே மால்தீவ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபார் இந்தியா. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்டாக இது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மால்தீவ்ஸில் வந்து பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. அதில் இந்தியா வந்து எப்பயுமே ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டராக தான் மால்தீவ்ஸ்க்கு இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டராக மால்தீவ்ஸ்க்கு யார் இருந்திருக்காங்கன்னா, இந்தியா வந்து எப்பயுமே இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1998 அந்த பீரியட்ல இருந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த எல்லா இஷ்யூஸ்லையுமே இந்தியா ஹஸ் ஷோன் தேர் ஃபுல் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் we can say 2004ல வந்த சுனாமி அப்போ இந்தியா தான் என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் டு அசிஸ்ட் தி மால்தீவ்ஸ். அதே மாதிரி மே அப்படிங்கிற ஒரு இடத்துல வாட்டர் கிரைசிஸ் வந்தப்போ இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு அசிஸ்ட் தி மால்தீவ்ஸ் இன் 2014 ஆல்சோ. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் 2 இன்சிடென்ட்ஸ். பட் ஸ்டில் இப்போ வரைக்கும் நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசெண்டாக வந்து இந்த COVID-19 பேண்டமிக். ஓகேவா? ஸோ நிறைய டோசஸ் ஆஃப் வேக்சின் வந்து என்ன பண்ணாங்க, இந்தியா வந்து சென்ட் பண்ணாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2020ல வந்து மீசல்ஸ் வேக்சின் வந்து என்ன பண்ணாங்க, 30,000 டோசஸ் ஆஃப் வேக்சினை வந்து இந்தியா மால்தீவ்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, டிஸ்பேச் பண்ணாங்க. எதுக்காக? இன் ஆர்டர் டு பிரிவென்ட் அண்ட் அவுட் பிரேக் இந்த மால்தீவ்ஸ். ஓகேவா? ஸோ சடனாக ஸ்ப்ரெட் ஆகுறத தடுக்கிறதுக்காக வேக்சின்ஸ் ஆஃப் அமௌண்ட் 30,000 டோசஸ் வந்து என்ன பண்ணாங்க, இந்தியா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, டிஸ்பேச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய கோஆப்ரேஷன் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல வந்து எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we can say ஈக்குவேரின், தோஸ்தி, எகாதா அண்ட் ஆப்ரேஷன் ஷீல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய these are all some of the examples that India has conducted with Maldives. ஓகேவா? இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டரா என்ன இருந்திருக்காங்க, இந்தியா வந்து மால்தீவ்ஸ்க்கு இருந்திருக்காங்க. ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மால்தீவ்ஸ் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன். ஆமாம் தானே? ஸோ அப்படி பார்க்குறப்போ டூரிசம் தான் அதோடைய மெயின் பேக் போன் ஆஃப் எக்கனாமியாக இருந்துகிட்டு இருக்கு. அதில் இந்தியாவில இருந்து மட்டுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பயங்கரமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 24% ஆஃப் எக்கனாமியில் டூரிசம் கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா, அதில் 12% ஆஃப் அமௌண்ட் வந்து எதுலேருந்து வரும் அப்படின்னா, இந்தியா கிட்ட இருந்து தான் வரும். ஏன்னா 12% is contributed only by single country, that is India. So this shows how significant India is playing a role in tourism sector of the Maldives. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ட்ரேட்லையுமே மால்தீவ்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்னராக இருக்கு. ஸோ மால்தீவ்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ட்ரேட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி 2022ல இந்தியா வந்து எமர்ஜ் ஆச்சு அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் லைக் ட்ரக்ஸ், ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், சிமெண்ட், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 கண்ட்ரீஸ்க்கும் இடையில வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ட்ரேடிங், இந்தியா இஸ் ஆல்சோ ஹெல்பிங் அ லாட் இன் எஜுகேஷன் செக்டர் ஆஃப் மால்தீவ்ஸ் அண்ட் ஹெல்த் செக்டர் ஆஃப் மால்தீவ்ஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய செக்டர்ஸ்ல வந்து கால் வைக்காத இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்தியா எல்லா விஷயத்துலையுமே மால்தீவ்ஸ்க்கு ரொம்பவே கோஆப்ரேட்டிவாக தான் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட சப்போர்ட்ல மால்தீவ்ஸ்ல என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
Greater Mail Connectivity Project, the Hanhimadro International Airport, Development Project of National College for Policing and Law Enforcement, ஓகேவா? ஸோ NCPL இந்த மாதிரி எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவோட கிரெடிட் லைன் மூலமா மால்தீவ்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த கிரெடிட் லைன் ஆஃப் இந்தியா. அடுத்து பாருங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மார்க் பண்ணிட்டாங்க நம்ம இந்தியாவை பார்த்து. ஸோ இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் ரைஸ் டு தி இஷ்யூ வித் மால்தீவ்ஸ், ஓகேவா? ஸோ வி ஹேவ் ரைஸ் டு தி இஷ்யூ. ஆஃப்டர் தட் மால்தீவ் கவர்மெண்ட் ஹேஸ் சஸ்பெண்டட் தி மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் இந்தியா ஆல்சோ. ஸோ இதுவுமே எப்படி இருக்கு, ரொம்பவே ஒரு டேர்னிங் பாயிண்டா நமக்கு இருந்துச்சு. ஸோ இந்த கான்ட்ரவர்சியால என்னாச்சு அப்படின்னா நிறைய இந்தியன்ஸ் வந்து ஹேஸ் கேன்சல்ட் தேர் ஹாலிடே புக்கிங்ஸ் இன் மால்தீவ்ஸ், ஓகேவா? ஸோ நிறைய இந்தியன்ஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க, புக்கிங்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இது கண்டிப்பா எதை அஃபெக்ட் பண்ணும், டூரிசம் செக்டர் ஆஃப் மால்தீவ்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். எதனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 24 இருந்துச்சுன்னா 12 வந்து எனக்கு இந்தியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ திஸ் வில் டைரக்ட்லி ஹேவ் அன் இம்பாக்ட் ஓவர் மால்தீவ்ஸ் எக்கனாமி, ஓகேவா? So Maldives tourism industry would be concerned about the potential impact of this controversy, okay, as we mentioned before. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அவுட் கேம்பெயின் என்ன பண்றாங்க, மால்தீவ்ஸ்ல வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்தியன்ஸ் யாரும் உள்ள வரக்கூடாது, இருக்கிறவங்க எல்லாம் வெளியே போகணுன்ற மாதிரி கேம்பெயின் தே ஆர் ஸ்டாண்டர்ட் டு கண்டக்டட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா அப்போசிஷன், மால்தீவ்ஸோட அப்போசிஷன் வந்து ஸ்ட்ராங்கா என்ன நம்புறாங்கன்னா இந்தியாவோட மிலிட்டரி பிரசன்ஸ் வந்து மால்தீவ்ஸ்ல இருந்துச்சுன்னா அது வந்து மால்தீவ்ஸோட நேஷனல் செக்யூரிட்டியை வந்து த்ரெட்டனிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லியும் அவங்க ஃபீல் பண்றாங்க. ஸோ தே ஆர் பிளானிங் டு மூவ் அவுட் ஆல் த இந்தியன்ஸ் irrespective of their positions, ஓகேவா? ஸோ மிலிட்ரியா இருந்தாலும் சரி, அவங்க அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, அங்கே டூரிசமா இருந்தாலும் சரி, they are moving out them, ஓகேவா? ஸோ plan to move out them. ஸோ மால்தீவ்ஸோட இந்த ரீசன்ட் டெசிஷனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் we can call it as the hydrographic survey, ஓகேவா? ஸோ மால்தீவ்ஸ் வாட்டர்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹைட்ரோகிராஃபிக் சர்வேஸை வந்து கண்டக்ட் பண்றதா இருந்துச்சு, மால்தீவ்ஸும் இந்தியாவும் சேர்ந்து. ஸோ அதையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா they have revoked. ஸோ இதுக்கு அடுத்து அவங்க பார்த்தோம்னா அவங்க யாரோட கை கோர்க்குறாங்க, சைனாவோட சேர்த்து கை கோர்க்குறாங்க, ஓகேவா? ஸோ 20+ அக்ரிமெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ we have to really concern about this agreement. ஏன்னா இது நமக்கு எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கவனிச்சுக்கணும். சைனாவோட பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ், சில்க் ரோடு இனிஷியேட்டிவ்ஸ், அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே மால்தீவ்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கன்சர்ன்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ஸோ this is all about what are the controversies going between India and Maldives. Hope this session is useful and thank you for watching.